உங்களுக்குள்ளும் நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஏசையா 3ஆம் அதிகாரம் 10 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நீதியை அளிப்பதால், ஆண்டவருக்கு நீங்கள் செவி கொடுப்பதால் திட நம்பிக்கையாக இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல் பாதையை காட்டப் போகின்றார். இந்த பாதையில் போகின்ற பொழுது எந்த பிரச்சனை இருக்காதுங்க. முழு மனசோடு ஆண்டவர் நம்ம தியானிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். பிரேஸ் லார்ட். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. சமீபத்தில் கோயம்புத்தூரில் 10 வயசு குழந்தை தான் சொல்லணும், அந்த குழந்தை நிகழ்ந்த நிகழ்வை பார்த்துருப்பீங்க. பாலியல் வன்கொடுமை, எவ்வளோ துன்புறுத்தல், அந்த குழந்தை எவ்வளோ துன்புறுத்தல் அனுபவித்து, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்த விஷயம் இதுதான். அங்கங்கே அடித்து துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த குழந்தைய சாக்கடிச்சிட்டாங்க 2 பேர். அது பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லி நம்பி தான் விட்டு போகிறாங்க. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல. இதற்கு தக்க தண்டனை, இந்த தண்டனை கொடுக்கின்ற பொழுது இந்த மாதிரி செயல் யாருமே செய்யக்கூடாது. கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த குழந்தையோட ஆன்மாக்காக நம்ம ஜெபிச்சிக்கலாம், அம்மா அப்பாக்காக ஜெபிக்கலாம். தைரியமாக இருங்கன்னு சொல்லி நம்ம தான் சொல்ல முடியும், ஆறுதல் சொல்ல முடியும். தவிர அந்த இடத்துல நம்ம இருந்தால் எவ்வளோ வலி வேதனை இருக்குன்றது தெரியும்ல, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அங்கங்கே ஒவ்வொரு சம்பவங்கள். திருச்சியில் செவிலியர் இன்ஜெக்ஷன் மயக்க ஊசி அதிகமாக போடுறதால அவங்க இறந்துட்டாங்க. அது ஒரு பிரச்சனை ஒரு பக்கம். இன்னொரு பக்கமும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் போது என்னடா நடக்குது, ஏன்டா இப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இது அரசாங்கம் நல்ல ஒரு முடிவை கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம பிரார்த்தனையில் வைப்போங்க. கண்டிப்பாக ஜெபம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆயுதமாக இருக்கும். அதனால் பிரார்த்தனை பண்ணுங்கள், ஜெபியுங்கள் தினந்தோறும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுப்பா, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா, சண்டை சச்சரவானா, போதை பழக்கங்கள், தவறான எண்ணங்கள் அதெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் தான்ப்பா பார்த்துன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? அது மட்டும் இல்லை, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும். ஏன் இந்த மாதிரி வெறி செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு ஒன்றும் புரியல. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்ம ஜெப விண்ணப்பங்களை கேட்டதுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்க போகின்றார். கலங்காதீங்க, ஜெபியுங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தை, உங்கள் வேலையை, உங்கள் துறையை, உங்கள் தேசத்தை நடத்த முடியும். பல லட்சம் மக்கள் தேவனிடமிருந்து வரும் திருப்தியை திடநம்பிக்கையாக ஆக்குவார்கள். பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக நம்மளால் முடியாத ஒன்றுமே. நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம ரன் பண்ண போகிறோம் நம்ம தீர்மானிக்கணும். அடுத்தவங்க கிட்ட நம்ம ஐடியா கேட்கக்கூடாதுல, என் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்குப்பா, நம்ம குடும்ப ரகசியம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். ஆமாவா இல்லையா? ஆனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்ம குடும்ப ரகசியத்தை வெளியே தான் ஷேர் பண்ணுறோம்ல. நீங்களே பேசி முடிவு பண்ணால் பிரச்சனை வந்திருக்காது. அக்கம் பக்கத்தில் சொல்லி அவங்க 4 பேர்கிட்ட சொல்லி, எப்பா இந்த குடும்பனாலே இப்படி தான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்து நம்மளுக்குள்ள மன உளைச்சல்லும். ஸோ குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் சுமூகமாக முடிச்சிட்டிங்கன்னா வெளியில் 4 பேருக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. வேலை சரி இடத்துல கூட நம்ம உழைச்சா நம்ம மேலே வரலாம், அடுத்தவரை போட்டு கொடுத்து மேலே வரணும், அந்த அவசியம் தேவையில்லை. உண்மைக்கு பலன் கண்டிப்பாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக கொடுக்க போகின்றார். தேசத்திற்கு உங்களை தலைவராக மாற்ற போகின்றார். மிகப்பெரிய உயர்த்து கொண்டு போகிறாருங்க. கலங்காதீங்க, ஜெபியுங்கள் தினந்தோறும். முழு மனசோடு முழு ஆன்மாவோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிறைய பலனும் கிடைக்கும்படி இறுதியாக ஆண்டவர் உங்களுக்கு நீதியான வாழ்க்கையை கொடுக்க போகின்றார், ஜீவனை அளிக்க போகின்றார். யோவான் 4ஆம் அதிகாரம் 36 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. ஸோ இன்றைய நாள் ஒருபோதும் கைவிடாத அன்பு ஆண்டவரே, எல்லோரையும் பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஒவ்வொரு பெண் குழந்தைங்களும், பெண்களும், பெண் பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருக்கணும்ப்பா. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது ஆண்டவரே. எவ்வளோ வலி வேதனைகள் தாய் தகப்பனுக்கு இருக்கும்ல. 10 மாதம் சுமந்து பெற்று ஒரு கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு வந்தால் அக்கம் பக்கத்தில் இது மாதிரி, அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி பண்ணும்போதே ரொம்ப மனசு வலிக்குதுல்ல. ஸோ பாதுகாப்பாக இருங்க. உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பத்திரமா நம்ம தான் அடைக்கலமாக இருக்கணும். தாய் தகப்பனை தவிர வேறு யாராச்சும் நல்லா பார்த்துப்பாங்கன்னா கேள்விக்குறி மட்டும்தான். ஸோ நம்ம பசங்களை, அது பெண் பிள்ளையாக இருக்கட்டும் இல்லை ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், நம்ம பெற்றோருடைய கண்ணோட்டத்தில் நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்னென்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க வராங்கன்றதை நம்ம தாங்க பத்திரமா பார்த்துக்கணும். சம்பாதிக்கணும் ஓடிக்கிட்டே இருந்தால் யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? உங்கள் பசங்களுக்காக தான். ஆனால் பசங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கணும்ல. ஸோ உன்னிப்பாக கவனமாக பசங்க மேலே கேர் எடுத்துக்கோங்க. இது போல் சம்பவங்கள் நடக்கூடாது. நீங்களும் பத்திரமாக பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, நீதியின் ஒழுக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. உம் சமாதானம், திருப்தி, திட நம்பிக்கை ஆகியவற்றை
பற்றினால் நிரப்பிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம் சத்தத்தை தெளிவாய் கேட்கவும் அனுதினமும் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பிறருக்கு தேற்றுதலையும் நீதியையும் கொண்டு வரும் சமாதானம் பண்ணுகின்றவனாக எங்களை மாற்றுவீராக ராஜா. உன் பலத்தால் எங்களை பொறுப்பாக்குவீராக, எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக, கிருபையை அருள செய்ய வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உம் சமூகம் எனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கின்றன என்று சொன்னீரே ராஜா. எல்லா சூழ்நிலையிலும் இளைப்பாறுதலை தருவதாகப்பா. உம்மை மகிமைப்படுத்துகின்ற அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் கிருபையை தாங்க ஆண்டவரே. கனி கொடுக்கும் பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா. என் வாழ்வு எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும். நீதாமே எங்கள் குழந்தைகள் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசிர்வதிங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. மேலும் இது போல சம்பவங்கள் நடக்கூடாது ஆண்டவரே. எல்லோரும் பத்திரமா இருக்கணும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி பிள்ளைகளாக மாற்றுவீராக. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.